இன்று நாம செய்ய போறது ஒரு காரமும் சுவையும் நிறைந்த கார சட்னி. இது சுலபமா செய்யக்கூடியது. இந்த சட்னி இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஈஸியா கிடைக்கும். இந்த சட்னிக்காக வெங்காயத்தை வதக்க வேண்டியதில்லை. தோலை நீக்கிய பிறகு அதை நேராகவே பயன்படுத்த போகிறோம். இப்ப பார்ப்போம் தேவையான பொருட்கள். உலர்ந்த சிவப்பு மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், புளி, உப்பு, தண்ணீர். தேவையான பொருட்கள் சுவையான கார சட்னிக்கான அடிப்படை. இதுக்கு காய்ந்த மிளகாய், வெங்காயம், பூண்டு, தேங்காய், புளி, உப்பு தேவை. எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் உலர்ந்த சிவப்பு மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, துருவிய தேங்காய், புளி, உப்பு, தண்ணீர் சேர்க்கவும். எல்லாத்தையும் அரைங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. இப்ப எல்லாத்தையும் நன்றாக அரைத்து சீரான சட்னி பதத்துக்கு தயாராக்கிக்கோங்க. சட்னி நல்லா நைசா அரைக்கணும். அப்பதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். கொரகொரப்பா இருந்தா நல்லா இருக்காது. ஒரு சிறிய வாணலியில் எண்ணெய் சூடாக்கி கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். இதை சட்னிக்கு மேலே ஊற்றி கலந்து விடலாம். தாளிக்கும் போது நல்ல வாசனை வரும். இதோ நம் கார சட்னி ரெடி. இது தோசை, இட்லி, வடை எல்லாவற்றுக்கும் சூப்பராக போகும். நீங்களும் வீட்டிலே செய்து பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.